ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் குட் நாட் டிசைனர். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரே கலரில். எப்போதுமே சில்க் த்ரெட்டில் போடையில் டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப தின்னான த்ரெட்டு. ஸோ சிங்கிள் த்ரெட்டில் போட முடியாது. எப்போதும் போல் நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுறோமோ அதே மாதிரி தான் நாட் போட்டுக்கிறேன். ஆனால் இப்போ இதில் வந்து ஈஸியாக நாட்டு விழுகும். சரியை விட இதில் ஈஸியாக நாட்டு விழுகும். ஆனால் கொஞ்சம் சின்னமாக விழுகும். ஸோ 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க நாட்டு. நம்ம சரி த்ரெட்டில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே தான் சில்க் த்ரெட்டுக்கும். பட் என்ன டபுள் த்ரெட்டாக எடுத்திருப்போம். இந்த சைஸ் இருந்தால் போதும் நாட்டு. அதுக்கப்புறம் கிளாத்துக்கு கீழே இந்த மாதிரி எப்போதும் நம்ம சரியில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதிலையும் வச்சு செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எப்போதுமே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி போடுறேன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக சரியில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். பட் வந்து இதில் வந்து டபுள் த்ரெட் எடுக்கிறதுனால கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அது மட்டும் கவனமாக பார்த்து போடணும். ஹூக்கில் வந்து கீழே சுற்றியில் டபுள் த்ரெட்டையும் அந்த ஹூக்கில் சுற்றி மேலே கொண்டு வரணும். மேலே இழுக்கையில் அந்த நுனியில் வச்சு இழுக்காமல் மேலே கொஞ்சம் தள்ளி கொண்டாந்து இழுக்கணும். அப்போ தான் வந்து த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். மற்றபடி சரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்லேயும் ஸ்டிச் போடுறது ஒரே மாதிரி தான். இப்போ நாட்டு போடுறேன் பாருங்கள். வீனஸ் வந்து டபுள் பெல் பிராண்டு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அதான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது வந்து வேறு பிராண்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் போடையிலே பிரிஞ்சு வருது பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டபுள் பெல் பிராண்ட் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இதில் போட்டேன். நாட் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஷேப்பில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் கார்னர்ஸ்லலாம் எப்படி வந்து திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஷேப் போட்டு காமிச்சிட்டு 2-3 ஷேப் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஒவ்வொரு கார்னர்லையும் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். வழக்கம் போல் நம்ம வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்போதும் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான். இப்போ கார்னரில் பாருங்கள் கவனமாக எப்படி திருப்புறேன்னு. ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு இந்த சைடு கொண்டு வரேன். அந்த நீடில் டைரக்ஷனை பாருங்கள். எந்த சைடு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த டைரக்ஷனில் இருக்கணும். அந்த ஹூக் வந்து அந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ அடுத்த கார்னரில் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். நம்ம எந்த சைடு திருப்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் இதை வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். குட்டியாக போடுற ஸ்டிச் பேர் வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து ரொட்டேட் பண்ணி கொண்டு போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பி அந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறேன். அது வந்து லாக் ஸ்டிச். இனி போட போகிற ஸ்டிச்சில் வந்து நான் வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லல உங்களுக்கு புரிஞ்சிடணும். குட்டியாக போடுற செயின் ஸ்டிச் பேர் தான் லாக் ஸ்டிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ப்லலாம் எப்படி ரொட்டேட் பண்ணி நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு.
நான் இதே மாதிரி ஒரு 2-3 ஷேப் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷேப் எல்லாம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச் எல்லாம் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், நாட் போட்டுக்க வேண்டியதான். நாட் போட வரலைன்னா கொஞ்சம் லென்த்தாக இழுத்துட்டு நாட் போடுங்க. நாட் வெளியில் தெரிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோவா ஆக்வர்டாலாம் தெரியாது. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நாட் போடையில் வெளியில் தெரிய தான் செய்யும். அப்புறம் போக போக பழகிரும். இப்போ உங்களுக்கு ஷேப்லாம் காமிக்கிறேன், என்னென்ன ஷேப்பில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போது ஃபஸ்ட்டு ஜரியில் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டுக்கோங்க. நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு அப்புறம் நான் போட்டேன்ல ஸ்கொயர் ஷேப், அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் போட்ட மாதிரி சின்னமாக போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ட்ரையாங்கிளில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து சர்க்கிளில் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து 10 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த 3 ஷேப் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வரைவேன் ஒரு ஷேப்பு. அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜரியில் போடுங்க இந்த எல்லா ஷேப்லையும். போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடுங்க. இந்த மாதிரி கொடி டிசைன் வரைஞ்சிக்கோங்க. கொடி டிசைன் வரைஞ்சி அதில் வந்து லீஃப் போட்டுக்கோங்க. லீஃப் போட்டுட்டு ஒரு 3 லீஃப் இருந்தால் கூட போதும். பிகினர்ஸ் தானே, ஃபஸ்ட்டு சின்னமாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் கொண்டு போகணும், ஃபஸ்ட்டு எந்த மாதிரிலாம் ஸ்டிச்சஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் இப்போ வரைகிற டைரெக்ஷன்லேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொண்டு போனீங்கன்னா தான் அழகாக இருக்கும். இப்போ பென் போகிற டைரெக்ஷன்லேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. கீழேருந்து போய் லீஃபில் போய் அங்கேருந்து கீழே வந்து லீஃபை முடிச்சுட்டு அடுத்த லீஃப்க்கு போயிடுங்க. அப்படியே நான் எந்த டைரெக்ஷனில் இப்படி வரைகிறேனோ அதே டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொண்டு போனீங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து நீடில் ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.